ஸோ நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். வரும்போது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எதுவுமே அவ்வளோ தெரியல. ஆனால் வந்த பிறகு இந்த மழை தண்ணியும் இங்கே ஃப்ளட் ஆகிடுது. திடீர்னு தண்ணி வந்தால் ஒரு நல்ல வந்து வாட்டர் போகிறதுக்கு அவ்வளோ கரெக்டான வழி இல்லை. அது இல்லாமல் வீடோடைய பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வீடோட செவராக இருக்கட்டும், தொட்டாலே அப்படியே அந்த சிமெண்ட்டாக இருக்கட்டும். அவங்க வந்து சிமெண்ட்டை போட்டு மோஸ்ட்லி கட்டலை. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே பேட்ச் ஒர்க்காக இருக்கும். இல்லைன்னா அது வந்து எம்சென்ட் வச்சு ஃபுல்லாக பூசி அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க வீட்டை. அப்புறம் இன்டீரியரெல்லாம் உள்ள நம்ம பார்த்தோம்னா மொத்தமாகவே அவங்க வந்து ஃபுல்லாகவே எம்சென்ட் தான். நம்ம சிமெண்ட்டே பார்க்க முடியாது. நீங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் கீழே விழுறமோ அந்த மாதிரிலாம் பயம் வரும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 30 வீடுக்கு மேலே இருக்குது. அங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஏகப்பட்ட குழந்தைங்களோ இல்லை ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சொந்த வீடு வாங்கி அது வீடு என்பது வந்து ஒரு வீடு குருவி குடிசை கூடு மாதிரி. ஸோ அது வந்து நம்ம எங்கே போனாலுமே நம்ம அங்கே தான் வந்து சேருவோமே. இந்த உலகத்திலேயே எந்த இடத்துக்கு நம்ம போயிட்டாலுமே கடைசியாக வந்து சேர்ற இடம் வீடு தான். அந்த இடத்துல நாம் வந்து சேஃபாக இல்லைன்னா நமக்கு எப்படி நல்ல நிம்மதியான தூக்கம் வரும்? இப்போ இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து கடைசியாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க ஒரு வீடை வாங்கினா கடைசி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நின்னா அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க. நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வர்றது தானே நம்மளுக்கு பர்பஸே நம்ம வாழ்க்கையிலேயே. இப்போ நாங்கள் இருந்து 4 மாதம் 4 வருஷத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். ஆனால் இங்கே பர்மனெண்ட்டாக இருந்து இங்கே குடி நல்லா காலங்காலமாக இங்கே வாழ்கிறவங்க அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து இந்த வீடு என்பதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி ஒரு கனவாக வச்சு இங்கே அவங்க பசங்களெல்லாம் வச்சு அவங்கள வந்து மேலே கூப்பிட்டு போய் அவங்கள இன்னும் நல்லா செட்டில் பண்ணுறதுக்குலாம் அவங்க இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கடைசியாக வந்து இருக்கிற இடமே இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து இருப்பாங்க. கடைசியாக தண்ணி பார்த்தா அவ்வளோ கரெக்டாக வராது. அது இல்லாமல் மெயின்டெனன்ஸும் ஒரு விஷயம் வாங்குறாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஏன் வாங்குறாங்கன்னே தெரியல. அவங்க வந்து சும்மா பேருக்குன்னு வாங்கிட்டு பார்த்தோம்னா அவ்வளோலாம் எதுவுமே நடக்காது. மெயின்டெனன்ஸ்னு பேரில் அப்படியே லைட்டாக தொடக்கி பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு அப்படி தான் போயிடுறாங்களே. இப்போ வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா பாஷ்யம்னு அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான் பாஷ்யம்னு அவங்க கிட்ட மெயின்டெனன்ஸ் போய் பிரச்சனை என்னான்னு சொன்னோம்னா அது வரோம், நாங்கள் இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோம்னு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் போவாங்களோ ஒழிய அந்த ஆக்ஷனை வந்து அந்த டைம்ல ஸ்பாட்லேயே முடிக்க மாட்டாங்க. அப்படி முடிச்சா கூட அது வந்து அப்படியே ஏதோ டிங்கரிங் பண்ற மாதிரி தான். ஏன்னா வெறும் பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே திரும்பி பண்ணது அதே பிரச்சனை தான் திரும்பியில கடைசியாக வந்து நிற்குமே. அதை போட்டது அது திரும்பி அப்படியே வந்து விழுந்துருது. இப்போ என் ரூமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது 3 பேரில் 2 BHK ரூம். அது